அவங்க இங்க வராங்க? சக்தி, நல்ல வாழ்க்கை ஒரு தடவை தான் வரும். அதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. தீபன் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பொண்ணுங்க போட்டி போடுறாங்க. ஆனா அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ரொம்ப உறுதியா இருக்கான். தீபன் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி சம்மதம்லாம் வாங்கிட்டான். அவங்க அப்பா அம்மா நெக்ஸ்ட் மந்த் யூஎஸ் போய் அவங்க டாக்டரோட செட்டில் ஆக போறாங்களாம். அதுக்கு முன்னாடி தீபனோட கல்யாணத்தை நடத்திட்டு போயிடலான்னு ஆசைப்படுறாங்களாம். சக்தி, நீ சம்மதி பண்ற தைரியத்துலதான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க. என்ன செய்றா நீ? யாரு கேட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்த? தீபன் நல்லவர் தான். அவர் நமக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணிருக்காரு. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம்லாம் இல்லவே இல்ல. மட்டும் இல்லாம என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. வேலை எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு என்னால இன்னும் கடந்து வர முடியல. இதுல இன்னொரு கல்யாணமா? வாய்ப்பே இல்ல. எப்படியாவது தீபன் கிட்ட சொல்லி இங்க வர வேணாம்னு சொல்லு. உனக்கே நல்லா தெரியும், என் பிசினஸ்ல லாஸ் ஆயிருந்தப்போ எனக்கு யாருமே உதவி பண்ணல. நான் தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ண. ஆனா நீதான் என்னை காப்பாத்தன. அப்போ நீ மட்டும் என்ன தடுக்கலனா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன். நீ கொடுத்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தீபன் என்ன மீட் பண்ணா. தீபன் எனக்கு 5 கோடி ரூபாய் பினான்சியலா ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. இப்படி ஒரு நிலைமை இனிமே என் லைஃப்ல கிடைக்கவே மாட்டா சக்தி. மட்டும் சொல்லிடாத சக்தி. என்ன செய்றா இப்படிலாம் பேசுற? என்ன தர்ம சங்கடப்படுத்தாத. தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு, அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்னால தீபனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன கம்பல் பண்ணாத. என்ன விட்டு சேரா. சக்தி சக்தி, ஆனா இந்த விஷயத்துல நான் உன சாமி மாதிரி பாக்குற சக்தி. சேரா சேரா சக்தி, ப்ளீஸ் சக்தி. எந்திரி எந்திரி சேரா. எதுக்கு கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்க? எழுந்திருப்ப. ரெண்டு முன்னாடி அவமானப்பட்டு சாகறதை விட இப்ப என்ன? நான் தீபனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அவங்க கிட்ட பொண்ணு பார்க்க வர சொல்லு. நீ என் தங்கச்சி இல்லடா, நீ என்னோட சாமி. நீ இல்லடா, உன் அண்ணன் இல்ல, நீதான் என்னோட. அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தேன். நீ என் வாழ்க்கையை மட்டும் இல்லடா, நீ என் உயிரையும் சேர்த்து காப்பாத்திட்ட. உள்ள வாங்க. வா தீபன். அப்பா, நான் சொன்னல சக்தியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. வணக்கம். நீங்க முதல்ல உட்காருங்க. தீபன் உட்காரு. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். சேரன் கேக்குற மாதிரி என்ன தீபனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாமா. அத காப்பாத்த சொல்லி என் கால்ல விழுந்து கெஞ்சுறாமா. ஐயோ, நீ உன் அண்ணனுக்காக முடிவெடுத்திருக்க. ஆனா நீ எடுத்த முடிவு நீ எடுத்த முடிவு உன் நிம்மதியை கெடுத்துடக்கூடாது சக்தி. பாத்துக்கோ.